ஆல்ரெடி நம்ம தமிழ் சினிமாவில் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு அரசியலுக்கு வந்து. இப்போ இவரு வராரே, இவர் வந்து சாதிப்பாரா இல்லை அவரை இல்லை அதாவது சரத்குமார் அவருடைய சொந்த பணத்தை இழந்தார். இவர் அப்படி இல்லை, ஏசி சண்முகத்தினுடைய கேண்டிடேட்டாக தான் நிற்கிறார். சுந்தர் சி 10 விஷயம் செலவு பண்ண மாட்டார். இப்போது அமைச்சராக இருக்கிற பழனிவேல் தியாகராஜனோட தான் மோதுறாரு சுந்தர் சி. ஆக்சுவலாக குஷ்பு வந்து அவருடைய 3வது சாய்ஸ், 4வது சாய்ஸ். இவர் அந்த நடிகர் ப்ளஸ் இன்னொரு நடிகர் ஜெயராம், 2 பேருடைய கலப்பு. அதே மாதிரி குஷ்பு என்ன நினச்சுன்னா சுந்தர் சியை கதாநாயகனாக்குன்னு நினச்சது ஆக்கிருச்சு. ஏன்னா இப்போ சுந்தர் சி அவர்களுக்கு வந்து இப்போயுமே நல்ல ஒரு மார்க்கெட் இருக்குது. ஆமாம், எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ ஒரு படம் 3 படம் எடுத்துகிட்டு இருக்காரு. இன்னொரு விஷயம் என்னென்னா சுந்தர் சி போல்டாக நான் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் படத்தை டைரக்ட் பண்ண மாட்டேன்னாரு. ஆமாம். என்ன காரணம், ஏற்கனவே ரஜினிகாந்த கமலஹாசனால் பழி வாங்கப்பட்ட சுந்தர் சி. ஜெம் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் அபிஷேக். இன்றைக்கி நம்ம யார் கூட இருக்கோம்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், மெய்யழகன் காம்போ. திரைப்பட நடிகர் விமர்சகராக இருக்கக்கூடிய பைல்வான் ரங்கநாதன் சார் கூட தான் இருக்கோம். சார் வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார். முன்னாடிலாம் இப்படி, இப்போ வந்து சார் வந்து வாயிலே சொல்ல ஆரம்பிச்சிட்டார் நல்லா இருக்கேன் அப்படின்றது. இல்லை பரவாயில்ல, அது ஓகே தான். ஓகே சார், அதாவது விஜய் அவர்களை கடந்து இப்பொழுது சுந்தர் சி அவர்களும் வந்து அரசியலுக்குள்ளே குதிச்சிருக்கிறது. அதாவது புதிய நீதி கட்சி அப்படின்ற கட்சி என்டிஏ கூட்டணியில் வந்திருக்கு. இந்த ஒரு வேட்பாளரை வேறு அவர் நிற்க போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. சுந்தர் சி அவர்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது? சுந்தர் சியை நான் முதல்ல பார்த்தது இயக்குனர் மணிவண்ணன் செட்டில் தான் பார்த்தேன். ரொம்ப அழகாக இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர். பொதுவாக அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் கொஞ்சம் சாப்பையாக தான் இருப்பாங்க. நீ பாருங்கள், டேரக்டர் எல்லாருமே பாருங்கள், பெரிய அழகாக இருக்க மாட்டாங்க. டேரக்டரில் ஒரு வித்தியாசமாக அழகாக இருந்தவர் அவர் தான். மணிவண்ணன் ஆசிரியர்னு அசிஸ்டன்ட் டைரக்டர். என் மட்டும் ஏதாவது துட்டு கட்டானான்னு கேட்டார். சிரிச்சி இல்லை சார். அதுக்கப்புறம் அவர் படத்தில் ஒரு 4-5 படம் தான் நான் நடித்தேன். சமீபத்தில் தான் கே செல்வமணி, அவர் ரோஜாவோட செட்டில் ஆகிட்டார். ரோஜா எம்எல்ஏவாக இருந்தவங்க, மந்திரியாக இருந்தவங்க, இன்றைக்கி பெப்சி தலைவராக இருக்கார். அப்போது சமீபத்தில் புதிய நீதி கட்சியினுடைய கூட்டம் நடந்துச்சு. புதிய நீதி கட்சி தலைவர் யாருன்னா நம்ம சண்முகம், பெரிய கல்வி வள்ளல். அதாவது ஆரணியில் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு அவருக்கு காலேஜி, மெடிக்கல் காலேஜி, பாலிடெக்னிக்கு, ஆர்ட்ஸ், இந்த பக்கம் ஸ்கூல்ஸ்னு பூரா அவருக்கு தான். இந்த சம்பாத்தியம் எப்படின்னா, ஆரணி சண்முகத்துக்கு ஏசி சண்முகம் எம்ஜிஆர் புரட்சி தலைவருடைய கட்சியில் இருந்தார், எம்பியாக இருந்தார், எம்எல்ஏ இருந்தார். நல்ல ஒரு பல்காக சொத்துக்களை சேர்த்து அதை கல்வி வள்ளல் ஆகிட்டார். ஜேபிஆர் மாதிரி எம்ஜிஆர் நிறைய கல்வி வள்ளலை உருவாக்குனார், அதில் அவர் ஒருத்தர். அப்போது அவருக்கு வந்து கொஞ்சம் சினிமா ஆசை உண்டு, நிறைய நடிகர்களோட தொடர்புலாம் உண்டு. அவரும் முதலமைச்சர் ஸ்டாலின் மாதிரி விக் வச்சுருப்பார். ஓகே. அப்போது அந்த தொடர்பில் ஏசி சண்முகம் சுந்தர் சிக்கு ஃபைனான்ஸ் பண்ணார். அவர் படம் ஒரு 3 படம் தயாரித்தார். 3 படம் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை, ஓடவும் இல்லை. ஆனாலும் திக்கா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இருந்துச்சு. சமீபத்தில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் அவருக்கு கூட்டம் நடத்தினார். அப்போ அவர் கலந்துட்டு பேசினார், அப்படின்லாம் பேசினார். அப்போவே நினச்சிட்டேன், சரி ரைட்டு, புள்ளிக்காரன் வந்து அரசியலுக்கு வர ஐடியா பண்ணிட்டாரு அப்படின்னு. எங்கள் ஊரில் புள்ளிக்காரன்னா அந்த அர்த்தம் மேப்படியா அப்படின்னு சொல்கிற மாதிரி. திருநெல்வேலிக்காரங்க நல்லா புரியும். சரி ரைட்டு. ஏன்னா அவர் ஒரு ஜாக்பாட்டில் வந்தவர். குஷ்புடைய கணவனானதும் அப்படி தான். ஆக்சுவலாக குஷ்பு வந்து அவருடைய 3வது சாய்ஸ், 4வது சாய்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு நான் 3வது சாய்ஸ்லாம் சொல்ல விரும்பலை. சொன்ன நேராக ஃபோனில் வந்துடுவார். என்னண்ணே நீங்கள் பொண்ணுலாம் பெரிய பொண்ணு ஆகிட்டு நீங்கள் வேறு அப்படின்னு சொல்லுவார். அதனால் அதெல்லாம் சொல்லலை. குஷ்பு வந்து அதாவது அவர் முதலில் காதலித்த ஒரு நடிகர் மாதிரியே இருக்குன்னு நினச்சார். இவர் அந்த நடிகர் ப்ளஸ் இன்னொரு நடிகர் ஜெயராம், 2 பேருடைய கலப்பு. அதே மாதிரி குஷ்பு என்ன நினச்சுன்னா சுந்தர் சியை கதாநாயகனாக்குன்னு நினச்சது ஆக்கிருச்சு. குஷ்பு வந்து பாஜகவில் சேர்ந்தது, திமுகவில் இருந்தது, பெரிய ரெகனேஷன் ஒன்றும் கிடைக்கல. ஏன்னா சீட்டு கேட்டது கொடுக்கல பாஜகவில். ஆனால் இவர் என்ன பண்ணார், இப்போ குஷ்பு வந்து எப்படியாச்சும் எப்படி ராதிகாவை சரத்குமாரை கொண்டு வந்துச்சோ அதே மாதிரி குஷ்புவும் தன்னுடைய கணவனை அரசியல் கொண்டு வர்றதுக்கு நினச்சிது. இந்த தடவை புதிய நீதி கட்சிக்கு 2 சீட்டு பாஜக அதிமுக கூட்டணியில். அதில் புத்திசாலித்தனமாக ஏசி சண்முகம் நான் போட்டியிடலை அப்படின்ட்டார். இப்போ அவர் போட்டியிட தொகுதி வந்து அதிமுகவினுடைய ரிட்டையலில் மதுரை மேற்கு தொகுதியில் போட்டிடுறாரு. இவர் எடுத்து நிற்கிறவர் அமைச்சர்,
அந்த வேர்ல்டு பேங்க்லாம் வேலை பார்த்தவர், அதாவது நிறைய தெரிஞ்சவர். முதல்ல ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தார், அப்புறம் செட் ஆகலை. அவர் கொஞ்சம் உண்மையெல்லாம் பேசுவார். அதனால் ஸ்டாலின் அவர் தூக்கி கிடச்சிட்டாரு. அவரும் பழைய அமைச்சரோட பையன்தான், திமுக அமைச்சரோட பையன். இப்போது அமைச்சராக இருக்கிற பழனிவேல் தியாகராஜனோட தான் மோதுறாரு சுந்தர்சி. பழனிவேல் தியாகராஜன் கொஞ்சம் திமுக காரங்கள ஒட்ட மாட்டார். ஏன்னா கூட்டத்துக்கெல்லாம் பிரியாணி கொடுக்க மாட்டார், காசு கொடுக்க மாட்டார். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, அதாவது 10 காசு வாங்க மாட்டார். ஏன்னா ஒரு வெல்டுடு ஃபேமிலி. அவங்க அப்பாவே தியாகராஜன் சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு சபாநாயகராக இருந்தார். திமுகவில் ஒரு வித்தியாசமான ஆள். திமுகவில் அப்போவே ஃபுல்லாக திருநீர் குங்குமம் வச்சுக்கிட்டு ஒரு ஆன்மீகவாதி. அவர் பையன் இவர் முதல்ல நிதியமைச்சராக இருந்தார். ஆனால் நிதியமைச்சராக இருக்கும்போது பல விஷயங்களை கேள்வி கேட்டார், சில சமயம் சொல்லிவிட்டார், உண்மையை சொல்லிவிட்டார். உண்மையை சொல்லிவிட்டா தான் நம்ம முதலமைச்சருக்கு பிடிக்காத, உடனே தூக்கி கிடச்சிட்டாரு. ஆனால் அவரால் வேற ஒரு போர்ட்ஃபோலியோ, வேற ஒரு இலாக்காவுக்கு அமைச்சராக போட முடிஞ்சது. அதனால் அவர் சைலண்ட்டாக இருப்பார், அந்த லோக்கல் பார்ட்டி தான் கலந்துக்க மாட்டார். ஆனால் அவருக்கு தனிப்பெரும் செல்வாக்கு இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் திமுககாரங்க வேலை செய்ய மாட்டாங்க. அந்த அடிப்படையில் சுந்தர்சி கொஞ்சம் வேகமாக வேலை செஞ்சாருன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மதுரை மேற்கு தொகுதியில் ஏற்கனவே ஏடிஎம்கே ஜெயித்தாங்க. அப்போது ஒருத்தர் எங்கள் தஞ்சாவூர் பகுதியிலேருந்து அங்கே போட்டி போட்டார். அவர் ஜெயிச்சு அமைச்சராகலான்னாரு. அந்த மாதிரி ஒரு தொகுதி மதுரை மேற்கு தொகுதி ஏடிஎம்கே தொகுதி தான். இவர் நின்னால ஜெயித்தார். பல திமுககாரங்க அதில் தோத்த தொகுதி கொஞ்சம். ஆனால் என்ன நினைப்பாங்கன்னா, ஐயோ அவன் சினிமாக்காரன், அந்த ஆளங்க போயிடுவான், இங்கே நமக்குலாம் ஒர்க் அவுட் பண்ண மாட்டாருங்கிற பிரச்சாரத்தை ஓவராக பண்ணி செலவு பண்ணுவாங்க. ஆனால் ஏசி ஜென்மும் இவருக்காக நல்லா செலவு பண்ணுவார். யாருக்காக? ஏன்னா அவருடைய கட்சி கேண்டிடேட்டு, அதுக்காக சுந்தர்சி செலவு பண்ணுவார். கொஞ்சம் பிரச்சாரம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். குஷ்பும் போய் தன்னுடைய கணவனுக்காக வேலை செய்வாங்க. இந்த தொகுதி இந்த சமயத்தில் ஒரு தீவிரமாக வேலை செஞ்சால் சுந்தர்சிக்கு எம்எல்ஏ ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ சுந்தர்சி அவர்களுக்கு இப்போயுமே நல்ல ஒரு மார்க்கெட் இருக்குது. ஆமாம், எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ அவர் படம் 3 படம் எடுத்துகிட்டு இருக்காரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, சுந்தர்சி போல்டாக நான் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் படத்தை டைரக்ட் பண்ண மாட்டேன்னாரு. ஆமாம். என்ன காரணம்னா, ஏற்கனவே ரஜினிகாந்த கமலஹாசனால் பழி வாங்கப்பட்ட சுந்தர்சி. கமலஹாசன் படத்தை ஒன்று சுந்தர்சி டைரக்ட் பண்ணிவிட்டு அட்ரு ஃப்ளாப்பு. அதுக்கப்புறம் சுந்தர்சி ஒரு வருஷம் வீட்டில் உட்காந்துருந்தார். பல வெற்றி படங்களை கொடுத்த சுந்தர்சி கமலஹாசனால் அன்பே சிவம்னு சொல்லிட்டாங்க, வீட்டில் உட்காந்துருந்தார். அதுக்கப்புறம் மறுபடியும் எழுந்து அவர் வந்தார் அவருடைய திறமையினால். அதனால் பார்த்தாரு கமலஹாசன்ட்டு வேலை செய்ய முடியும்னு சொல்லிட்டு அவர் மாட்டேன்ட்டார். ஆனால் அவர் 2வது படங்கள் நிறையா பிஸியாக இருக்கார். அந்த மாதிரி ஒரு போல்டு டைப் அவர். ஆல்ரெடி நம்ம தமிழ் சினிமாவில் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு அரசியலுக்கு. இப்போ இவரு வராரே, இவர் சாதிப்பாரா இல்லை அவரை? இல்லை, அதாவது சரத்குமார் அவருடைய சொந்த பணத்தை இழந்தார். இவர் அப்படி இல்லை, ஏசி சண்முகத்தினுடைய கேண்டிடேட்டாக தான் அவர் நிற்கிறார். சுந்தர்சி 10 விஷயம் செலவு பண்ண மாட்டார், ஏசி சண்முகம் செலவு பண்ணுவார். ஏன்னா அவர்கிட்ட அவ்வளோ பணம் இருக்குது. எனக்கு அவரை பற்றி பர்சனலாக தெரியும். ஓகே சார். அதே மாதிரி சுந்தர்சி அவர்களுக்கு எப்பவுமே நல்ல மார்க்கெட் இருக்கு. அவர் ஏன் அவர் ஜென்டில்மேன், அதாவது எந்த வித அப்பழுக்கற்ற ஆள். கொஞ்சம் லுக்கும் நல்லா இருக்கும், பழனிவேல் தியாகராஜன் மாதிரியே நல்ல பல. ஆமாம். அதனால் சரி, ஏதோ நடிகர் வேறு, அதனால் வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே சார், ரொம்பவே சூப்பராக பேசணும். மறுபடியும் இன்னொரு நாள் நம்ம சந்திக்கலாம் சார். நன்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.